ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது நம்ம வெண்டைக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சோத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதை கூட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொழப்பே இல்லாமல் நம்ம எப்படி குக் பண்ண போகிறோம் அதுவும் இதில் நான் சொல்லியிருப்பேன். ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு வெள்ளைக்கூடு தான் 2 எடுத்து நான் நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய உள்ளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இதுக்கப்புறம் இதில் உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகவே வெந்துடும். அதனால தான் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே வெண்டைக்காய் நார்மலாக கூட்டு வைக்கும் போதும் நம்ம லைட்டாக புளி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம கூட்டு வைக்கும்போது அந்த வளவளப்பு எதுவுமே இருக்காது. சீக்கிரமாகவே நல்லா குக் ஆயிரும். அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். அந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கொழப்பு எல்லாமே போயிருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இவ்வளோ தான். வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல. இப்போ எல்லாமே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் நான் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான அந்த வெண்டைக்காய் கூட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கறின்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி இல்லைனா கூட்டாக கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.